ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரேஞ்ச் சில்லி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 ஒரேஞ்ச் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ஒரேஞ்சிட தோலை வந்து சரி பாதியாக கீறி விட்டுட்டு கைகளை வச்சு உள்பக்கமாக நல்லா அழுத்தி அழுத்தி இந்த தோலை மட்டும் வெளியில் நல்லபடியாக எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுண்டு. அதே மாதிரியே மெட்ட பாதியையும் நான் எடுக்க போகிறேன். இப்படியே நான் எடுத்து வச்சுக்கிற 3 ஒரேஞ்சிட தோலையும் மெல்லமாக கைகளை விட்டு அழுத்தி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ஜூஸ் பதத்துக்கு அடித்து எடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் வெட்டி சேர்த்துட்டேன். இப்போ நான் இதை வந்து நல்ல ஒரு ஜூஸாக எடுத்துட்டு இப்போ வந்து நான் இதை வந்து வடிகட்ட போகிறேன். இந்த சக்கை எதுவும் தேவையில்லை, அதோட ஜூஸ் மட்டும்தான் வேணும். அதால் ஒரு வடியை வச்சு நான் நல்லா அழுத்தி அழுத்தி அதோட ஜூஸை மட்டும் புழிஞ்செடுக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் இந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரேஞ்ச் ஜூஸை நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு சுகர் சேர்க்கிறேன். ஒரேஞ்சில் வந்து இனிப்பு சுவை இருக்கிறபடியாக நான் இதுக்கு கொஞ்சமாக தான் சுகர் சேர்க்கிறேன். அடுத்தது அதில் ஜெலட்டின் சேர்க்க போகிறேன். நோமல் தண்ணியில் ஜெலட்டினை போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து இந்த ஒரேஞ்ச் ஜூஸோடு சேர்க்குறேன். அடுத்ததாக சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரேஞ்சில் வந்து இனிப்பும் புளிப்பும் இருக்கிறபடியாக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ ஜெலிக்கான ஜூஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நான் வேறு ஒரு கிளாஸில் மாற்றிட்டு ஒரு மணித்தியாலம் அளவுக்கு ஆற விட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற ஒரேஞ்சிட தோல் எடுத்து அந்த தோலில் தான் இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு ஒரு 2 மணித்தியாலம் வெளியில் வைக்க போகிறேன். வச்சுட்டு பிறகு எடுத்து தான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு ஒரேஞ்ச் எடுத்து அதோட தோலை வந்து க்ரப் பண்ணி இந்த ஜெலிக்கு மேலே சேர்க்கிறேன். அது சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஜெலி வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 4 மணித்தியாலம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என்னுடைய ஜெலி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வெட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜெலி நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு. அப்படி டேஸ்ட் போய் நாக்கில் ஒட்டிட்டு அவ்வளோ புளிப்பு இனிப்பு சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டீஸுக்கெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோத்துக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான். சிம்பிளாக செய்திடலாம். இப்போ நாங்கள் வந்து கடைகளெலாம் வாங்கி கொடுக்குறது வீட்லேயே செய்து கொடுத்தா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பாய்.